விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம EM2 எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த EM2 பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி தாய் திரவம் சொல்லக்கூடிய EM1 எப்படி தயாரிக்கலாம் அப்படின்ற பதிவு பகுதி 1ல் போட்டிருக்கோம். அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். EM2 கரைசல் தயாரிக்க என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். தாய் திரவம் 100 மில்லி, நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ, தண்ணி 9 லிட்டரு, குளோரின் பவுடர் கலக்காத தண்ணியா இருக்கணும். முதல்ல குளோரின் பவுடர் கலக்காத சுத்தமான தண்ணி 9 லிட்டர் பிடிச்சிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா EM1 தாய் திரவம் கரைசல் உறக்க நிலையில இருக்கும். அதை நம்ம விழிப்பு நிலைக்கு கொண்டு போறோம். எந்த ஒரு இயற்கை இடுபொருளுமே உறக்க நிலையில இருந்தா அது பயிர்களையும் மண்ணிலையும் போய் செயல்படாது. அதுக்காக தான் அதை விழிப்பு நிலைக்கு கொண்டு போறோம். அடுத்து இந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கிறோம். நல்லா கரைச்சோம்னா தான் அதில் இருக்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவு நம்ம இயற்கை இடுபொருள் தயாரிக்கப்பலாம் சுத்தமான நாட்டு சர்க்கரையாக வாங்கிருங்க. அதிகமாக சுண்ணாம்பு கலந்த நாட்டு சர்க்கரை வாங்கினீங்கன்னா நம்ம நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாக பெருகாது. தண்ணியில் கரைச்ச நாட்டு சர்க்கரையை மீதி இருக்க தண்ணியில் ஊற்றிடுவோம். இந்த கரைசல் கூட நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்க தாய் திரவம் 100 மில்லியை ஊற்றி நம்ம மூடி வச்சிடறோம். மூடி வைக்கிறப்ப கொசு இதெல்லாம் போய் முட்டை விடாத அளவுக்கு மூடி வச்சிருங்க. ஏன்னா முட்டை விட்டுச்சுன்னா புழு வச்சு மொத்த இதுமே வீணா போயிடும். அதுக்காக தான் மூடி வைங்கன்னு அடிக்கடி சொல்றேன். இந்த கரைசலை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல நிழலான இடத்துல வைக்கணும். நம்ம வெயிலில் வச்சோம்னா இதுல இருக்க வீரியம்லாம் போயிடும். அதுக்காக தான் நிழல்ல வைக்கணும்னு சொல்றோம். இந்த கரைசலை தினமும் காலையில திறக்கிறோம் மூடுறோம், திறக்கிறோம் மூடுறோம். இந்த மாதிரி தொடர்ந்து 8 நாள் செஞ்சா நமக்கு EM2 கரைசல் தயாராயிரும். இதை நம்ம நிலத்துக்கு தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம். நம்ம நிலத்துக்கு இன்னும் அதிகமான EM2 கரைசல் தேவைப்படுது அப்படின்றவங்க 1 லிட்டர் தாய் திரவத்துக்கு 5 கிலோ நாட்டு சர்க்கரையும் 100 லிட்டர் தண்ணியும் இதே போல நம்ம செஞ்சோம்னா 8வது நாள் EM2 நமக்கு தயாராயிரும். சரி, இந்த EM2 எவ்வளவு நாள் வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இது 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு நம்ம நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். 3 மாசத்துக்கு அப்புறம் இதோட வீரியம் போயிடும். இந்த EM2 கரைசலை நம்ம நிலத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி நம்ம பயன்படுத்தலாம். இதை ஸ்ப்ரே பண்ணுறதோட நம்ம நிலத்து வழியாக விடுறது தான் ரொம்ப சிறந்தது. விவசாய இடம் அதிகமாக வச்சுருக்கவங்க 200 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் EM2 கரைசலை கலந்தால் போதும். நம்ம EM2 தரைவழியாக விடுறது தான் நல்லது. ஸ்ப்ரே பண்ணுறதோட இது மண்ணில் இருக்க சத்தை எடுத்து பயிர்களுக்கு தருது. EM2 கரைசலை நம்ம நிலத்துக்கு இரவு நேரத்தில் விடுறது தான் நல்லா சிறந்தது. ஏன்னா இரவு நேரத்தில் விட்டோம்னா நுண்ணுயிர்லாம் நல்லா நிலத்துல போய் செயல்படும். அதுக்காக தான் ஒரு சொட்டு திரவத்தை நம்ம மண்ணில் விடுறோம் நீர் வழியா அப்படின்னா அது எந்த அளவுக்கு பரவும்னா 8 மணி நேரத்துல 10 அடி வரைக்கும் பரவும். அந்த மாதிரி நம்ம கரைசல் கூட வேற எந்த கரைசலுமே கலக்க வேணாம். பஞ்சகவ்யம், மீன் அமிலம் இந்த மாதிரிலாம் கலக்காம நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கரைசலும் தனியாக விட்டோம்னா தான் அதோட செயல்திறனை வெளியே காட்டும். பகுதி 3ல நம்ம EM3 எப்படி தயாரிக்கலான்றதை பார்த்தலாம். நன்றி. வாழ்க இயற்கை விவசாயம்.